ஃப்ளாப் சிகிச்சை செஞ்சால் பல்வலி போயிடுமா டாக்டர்? ஃப்ளாப் சிகிச்சை எதுக்கு செய்யணும் டாக்டர் அப்படின்னு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின் இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ணலாம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001லேருந்து நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா பேர்ல்ஸ் இண்டஸ்ட்ரி சேனலை அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சுட்ருக்கோம். பற்களில் வந்து ரெண்டு காமன் ட்ரபிள். ஒன்று பற்களில் வர ப்ராப்ளம்ஸ், இன்னொன்று வந்து ஈரில் வர ப்ராப்ளம். ஸோ இந்த பற்களில் வர ப்ராப்ளம் டிப்பிக்கலாக பார்த்தீங்கன்னா பற்கள் சொத்தை, பற்கள் தேய்மானம், பற்கள் கூசுறது, இதெல்லாம் தான் பற்களில் வர ப்ராப்ளம். ஈருன்னு பார்த்தீங்கன்னா ஈரில் ஒரு வீக்கம், ஈரில் வர இரத்த கசிவு, ஆர் ஈரில் உள்ள ஈர் வந்து குறைஞ்சு எலும்பு தேஞ்சு பற்கள் ஆடுறது, இதெல்லாம் தான் டிப்பிக்கலாக ஈரில் வர ப்ராப்ளம். இந்த ஃப்ளாப் சிகிச்சைன்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு பண்ணுவோம்? ஈரில் வர ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு தான் உண்டான ட்ரீட்மெண்ட் தான் இந்த ஃப்ளாப் சிகிச்சை. டிப்பிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாப் சிகிச்சை வந்து இனிஷியல் ட்ரீட்மெண்ட் கிடையாது. இது ரொம்ப அட்வான்ஸ்ட் சிகிச்சை. இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு நம்ம டாக்டர்கிட்ட போனதுக்கப்புறம் உடனே அந்த டாக்டர் உங்களுக்கு ஃப்ளாப் சிகிச்சை வேணும்னு சொல்லுவாங்களா அப்படின்னா கிடையாது. நம்மளோட டென்டல் ப்ராப்ளத்தை வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் போயிடுச்சு, இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து ரொம்ப அதிகமான ஸ்டேஜில் போயிடுச்சு. அந்த ஸ்டேஜில் வந்து அப்போ தான் நமக்கு ஃப்ளாப் சிகிச்சை தேவைப்படும். இது எப்படி நம்ம பார்க்கலாம்? ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பற்களில் வந்து டிப்பிக்கலாக வந்து ஒரு காரப்படியும் டெபாசிட் ஆகும். இந்த பற்களில் டெபாசிட் வந்து நம்ம ப்ரஷ் பண்ணும்போதே இந்த டெபாசிட் போயிடும். ஒன்ஸ் இன் 6 months போய் நம்ம டாக்டர்கிட்ட போய் ஒரு க்ளீனிங் பண்ணிக்கும் போது இந்த டெபாசிட் கம்ப்ளீட்டாக சால்வ் ஆகிடும். இதனால ப்ராப்ளம் எதுவும் வராது. ஸோ அப்போ நமக்கு ஃப்ளாப் சிகிச்சை மாதிரிலாம் எந்த ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு கிடையாது, தேவையும் கிடையாது. சரி, இந்த டெபாசிட் நம்ம சரியான ஒரு நேரத்தில் நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம். அந்த டெபாசிட்னா என்னது? நம்ம வாயில் இருக்கிற பாக்டீரியா ப்ளஸ் நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்கள் இதெல்லாம் சேர்ந்து நிறைய டாக்ஸின்ஸ் ரிலீஸ் பண்ணும் இந்த டெபாசிட். இது ஒரு பீரியட் ஆஃப் டைம் சலைவால் இருக்கிற மினரலோடு சேர்ந்து ஹார்டாகி பிளாக் அண்ட் கால்குலஸ், பிளாக்குங்கிறது வந்து சாஃப்டாக இருக்கிற டெபாசிட், கால்குலஸ் ஹார்டாக இருக்கிற டெபாசிட். இது வந்து ஈரில் வந்து ஒரு காரம் மாதிரி படிய ஆரம்பிக்கும். இது படிய ஆரம்பிச்சோன்னா என்ன ஆகும்? இதுலேருந்து வர டாக்ஸின்ஸ் வந்து ஈரில் வந்து வீக்கம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ தான் வந்து என்ன ஆகும்? சம்டைம்ஸ் ப்ரஷ் பண்ணும்போது ரத்தம் வரும், ஆர் சில பேர் காலைல எழுந்தோடனே அவங்க விரலால் ஈரை ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ரத்தம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஜிஞ்சிவைட்டஸ்னு பேர். அதாவது நம்ம ஈரில் இருக்கிற ஒரு வீக்கம் தான் ஜிஞ்சிவைட்டஸ்னு பேர். இந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம பார்த்தீங்கன்னா டீப் க்ளீன் பண்ணும்போது இந்த டெபாசிட்லாம் எடுத்துருவோம். டெபாசிட்லாம் எடுத்ததுக்கப்புறமும் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அந்த ஈரில் இருக்கிற வீக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். இனிஷியல் டெபாசிட் போய் இந்த ஸ்டேஜை மிஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதிகமாக ஆக ஆக ஈரில் இருக்கிற அந்த பாக்டீரியல் டாக்ஸின்ஸ் வந்து நிறைய ஈரில் சுரக்க ஆரம்பிக்கும். இப்போ வந்து ஈர் அதிகமாக வீங்க ஆரம்பிச்சிடும். ஈர் அதிகமாக வீங்கிறதுனால என்ன ஆகும்? அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற டாக்ஸின்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற எலும்பை கரைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஈரும் வீங்குது, எலும்பும் கரையுது. அப்போது என்ன ஆகும்னா இப்போ பற்கள் இப்படி இருக்குன்னா இப்படி ஒரு கஃப் மாதிரி ஒரு காலர், இப்படி நம்ம காலர் மாதிரி வந்து ஈர் வந்து பிடிச்சிட்ருக்கோம். இது உள்ளுக்குள்ளே எலும்பு கரையப்போ இந்த காலர் லூஸ் ஆகிடும். அப்போ என்ன ஆகும்? நம்ம பற்களுக்கும் ஈருக்கும் உள்ள இடைவெளி வந்து அதிகமாகிடும். இந்த இடைவெளி அதிகமாக ஆக நம்மளோட ட்ரீட்மெண்ட் முறை வந்து இன்னும் அட்வான்ஸ்டாக பண்ணால் தான் அந்த உள்ளுக்குள்ளே போய் க்ளீன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ டிப்பிக்கலாக வந்து நார்மல் ஹெல்த்தி டீத்தில் வந்து ஒரு 1.5 மில்லிமீட்டர்லேருந்து 2 மில்லிமீட்டர் தான் இந்த இடைவெளி இருக்கும். ஸ்கேலிங் முறையிலையோ ப்ரஷிங் முறையிலையோ செய்யும் போது க்ளீன் பண்ணலாம். இது 3 மில்லிமீட்டர் ஒரு 4 மில்லிமீட்டர் போகும்போது ரெகுலர் க்ளீனிங்கில் சரி பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம்? ஒரு க்யூரட்டாஜ் மாதிரி ஒரு ப்ரொசீஜர், க்ளோஸ்ட் க்யூரட்டாஜ் அப்படின்னா கன்சர்வேட்டிவ் ப்ரொசீஜர் தான். ஆனால் க்ளீனிங்கோட அடுத்த லெவல் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் அது லேசர் மூலமாகவும் செய்யலாம். இந்த க்யூரட்டாஜ் பண்ணி உள்ளுக்குள்ளே க்ளீன் பண்ணுவோம். பட் இந்த கஃப் வந்து உள்ளுக்குள்ளே இன்னும் ஆழமாக போகும்போது அப்படின்னா என்ன, 6 mm 5 mm ஆர் 6-7 mm உள்ளுக்குள்ளே போகும்போது அப்போது வந்து நம்ம வந்து அட்வான்ஸ் கம் ட்ரீட்மெண்ட் பண்ணால் தான் அதை சரி செய்ய முடியும். இந்த அட்வான்ஸ் கம் ட்ரீட்மெண்ட் தான் ஃப்ளாப் சிகிச்சைன்னு பேர். அப்படின்னா என்னென்னா இந்த ஈர் உள்ளுக்குள்ளே இருக்கிற வீக்கத்தை குறைக்கிறதுக்கு ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் மூலமாக அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த டெபாசிட்டை க்ளீன் பண்ணி பாக்டீரியாவை க்ளீன் பண்ணி தேவைப்பட்டதுன்னா ஒரு போன் கிராஃப்டோ ஒரு பிஆர்எஃபோ வச்சு அதுக்கப்புறம் ஈரை வச்சு திருப்பி க்ளோஸ் பண்ணி சூச்சர் பண்ணுற ப்ரொசீஜர் தான் ஃப்ளாப். இது வந்து யூஸ்வலாக ரிசர்வ் ஃபார் அட்வான்ஸ், அதாவது ரொம்ப வீக்கம் இருக்குது ஆனால் எலும்பு சப்போர்ட் ஓரளவுக்கு பற்களுக்கு இருக்குது, பல் எடுக்கிற நிலைமைக்கு இன்னும் போகலை, பற்கள் இன்னும் காப்பாற்றக்கூடிய ஸ்டேஜில் தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் தான் ஃப்ளாப் சர்ஜரி தேவை. இதையும் மிஸ் பண்ணால் தான் பற்கள் எடுக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ ஃப்ளாப் சர்ஜரி வந்து பற்களுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்டேஜ் முன்னாடி, இதுதான் லாஸ்ட் ட்ரீட்மெண்ட். இதுக்கப்புறம் பற்களை எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம இன்டர்வீன் பண்ணும்போது பற்களை நம்ம இன்னும் ரொம்ப வருஷம் ப்ராப்ளம் இல்லாமல் பராமரிக்கிறதுக்கான வாய்ப்பு உள்ளது. ஸோ இது நம்மளால் பண்ண முடியும். ஸோ ஃப்ளாப் சர்ஜரி என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, ஃப்ளாப் சர்ஜரினாலே அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் தான்.
அப்படின்னா நம்ம போன் லாஸோ ஆர் கம் ப்ராப்ளமோ irreversible ஸ்டேஜில், அதாவது ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. ஸோ இந்த அட்வான்ஸ் ஸ்டேஜ் போனாலே நம்மளோட ட்ரீட்மெண்ட்டோட எஃபெக்டிவ்னஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம ரொம்ப வருஷம் ப்ராப்ளம் வந்து டெவலப் ஆக விட்டுட்டோம். ஸோ ட்ரீட்மெண்ட்டோட எஃபெக்டிவ் குறைஞ்சிரும். பட் இன்னும் கொஞ்சம் வருஷம் இந்த ஃப்ளாப் சர்ஜரி மூலமாக நம்மளோட நேச்சுரல் டூத்தை வச்சு மெயின்டைன் பண்ண முடியும். இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.